ஹாய் சகோஸ் யூசர் எஃப்யூ அப்படிங்கிறவங்க நான் உங்கள் கமெண்ட்டை படிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை ஃபஸ்ட் இதில் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதை நான் சொல்லிடுறேன். ஆனால் அடுத்த இது நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதில் கமெண்ட்ஸ் வரும்பொழுது நான் இன்னொரு வீடியோவை நான் பேசிட்டு அதை எடிட்டிங் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதால முன்ன மாதிரி என்னால் கமெண்ட்டை சரியாக படிக்க முடியல. ஒரு வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ஸையே நான் 2 வீடியோவுக்கு பிரித்து பேச வேண்டியதாக இருக்குது. புதுசாக அப்லோட் பண்ண போகிற இந்த ட்ராமாவில் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை நான் எல்லாத்தையுமே நான் படிக்கிறேன். ஏன்னா அதனால தான் குழப்பமாயிடுச்சு. ஒரு நாள் பெண்டிங் வச்சு அடுத்த வீடியோவை நான் பேசும்பொழுது அந்த கமெண்ட்ஸுக்கு நான் ஃபுல்லாக ரிப்ளை பண்ண முடியல. அதனால தான் ஒரு சில கமெண்ட்டை நான் விட்டுறேன். ஏங்கிற சிஸ்டர் புதுசாக ஒரு லாங்குவேஜில் டைப் பண்ணியிருந்தாங்க, அது எனக்கு என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் அது இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. ஜான்சிங்கிற சிஸ்டர் 90s கிட்ஸ்லாம் ட்ராமா பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க. சில 90s கிட்ஸ் இன்னும் டாம் அண்ட் ஜெரி கூட நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிற சிஸ்டர். நானும் நியூ சப்ஸ்கிரைபர் தான் ஸ்ரீலங்கா அப்படின்ட்டு ஒரு கவிதை அவங்க போட்டிருக்காங்க. அதாவது எனக்கு டெடிகேட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். பேர் கவிதை நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஐஎம் திகிதா முரளிதரன், லக்ஷ்வதி, அனு சிஸ்டர், அப்புறம் சாண்டி, ஈனா, கோபாலன், அப்புறம் உஷா கோபிகா, அதுக்கப்புறம் ஜெயந்தி சிஸ்டர். இன்னொரு பேர் எனக்கு புரியல, தர்ஷினியா அது தர்ஷலினியா அப்படின்னு அவங்க பேர் எனக்கு புரியல. இந்த கமெண்ட் வரைக்கும் லாஸ்ட், அதாவது இந்த ஃபைனல் எபிசோடுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ட்ராமாவில் மீது இருந்த கமெண்ட் இந்த எபிசோட்ல அபிநயா சிஸ்டர், வித்யா சிஸ்டர், டிஎம், கீதா முரளிதரன், நமீலியோ, அப்புறம் ரிகானா சிஸ்டர் இவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. இதுக்கப்புறம் வரப்போற கமெண்ட் முடிஞ்சா பேசுறேன், இல்லைன்னா இந்த டிராமாவுக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை ஒரே இதாக பேசிடுறேன். ஏன்னா அதனாலதான் ஒரு சில குழப்பம், ஒரு சில பேர்த்த மிஸ் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. அதுக்காக நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஒரு விஷயத்த மட்டும் முழுசா நம்புறேன், உங்ககிட்ட நான் எந்த அளவுக்கு நான் கம்யூனிகேஷன் வச்சுக்கிறனோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் டிராமாவை போட முடியும் அப்படிங்கிறது. நம்ம நியூவா பார்க்க போற டிராமா இது ரிவெஞ்ச் கேட்டகரி அப்படின்னு சொல்லலாம், ஆக்ஷன் கேட்டகரின்னு சொல்லலாம், அதை விட இதை காமெடி கேட்டகரின்னு கூட சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் கலந்து கட்டின ஒரு பக்காவான டிராமாவா இது உங்களுக்கு இருக்கும். லாஸ்ட் டிராமாவில் ஹீரோவை கொஞ்சம் டம்மியா காட்டிட்ட மாதிரி கமெண்ட்லாம் நீங்க சொன்னீங்க. ஆனா இந்த இதுல டம்மியாவும் இருப்பான், பக்கா மாசாவும் இருப்பான். அவனோட ஸ்டார்டிங்லயே ஒரு கொலைகார கும்பலை தான் காட்டுறாங்க. அந்த கொலைகார கும்பல் இப்ப இருக்கிற லீஜான கொல்றதுக்காக ஒவ்வொருத்தங்களும் ஏலம் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு நான் தான் கொல்லுவேன் அப்படின்ட்டு அதுல 2 பேர் ரொம்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா, அந்த கொலைகார பொறுப்போட தலைவன் நீங்க 2 பேருமே இந்த பொறுப்பு எடுத்துக்கங்க, யாரு ஃபர்ஸ்ட் கொல்றாங்களோ அவங்க தான் வின்னர், உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பா இங்க இருக்கும் அப்படின்ட்டு 2 பேர்த்துக்கிட்டயுமே அந்த வேலையை பிரிச்சு கொடுக்குறாங்க. இவங்க கொல்ல கிளம்புறாதான் நம்ம ஹீரோ லீஜா. எப்படி நம்ம ஹீரோவா தான் காட்டுறாங்க. என்னப்பா குதிரை மேல வித்தியாசமா டிரைவ் பண்ணிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு போனா நமக்கு குதிரையே நம்ம மதிக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு நான் தப்புச்சிட்டேன் அப்படின்ட்டு ஜாலியா ட்ரிங்க் குடிச்சிட்டு போறப்ப அவனை யாரோ அட்டாக் பண்றாங்க. அது கொலைகார கும்பல் அதுக்குள்ள வசதி வளர்த்துச்சு போல. அந்த மயக்கம் போட்டு விடுறான் ஹீரோ. அரண்மனைக்கு போய் நியூஸ் போகுது, ஐயோ இளவரசர் இங்கிருந்து ஓடிட்டாரு. என்ன ஓடிட்டானா? கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவன் பொடியடிச்சுட்டு ஓடி இருக்கானா? அந்த அளவுக்கு யாரோ பொண்ணை பத்தின உண்மையை அவகிட்ட சொல்லி இருக்கீங்க. அப்படிலாம் ஒண்ணு இல்லை, எப்படியாவது அவனை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு இந்த நியூஸ் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் தெரியுது. என்னது ஓடிட்டான், அவன் எப்படி என்ன விட்டு ஓடலாம்? என்ன சொல்லிட்டு ஓடினான்? இல்ல அத பொண்ணு பார்க்க ரொம்ப குண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொன்னோடனே அவனை பொழந்து கட்டிடுறேன் அப்படின்ட்டு எழுதிருக்கும் போது, ஆமா நீங்க ஏன் இப்ப கோவப்படுறீங்க? நாமளே அந்த பொண்ணு லவ் பண்ண பையனோட அனுப்பிச்சு வச்சுட்டு மாறுவேஷம் போட்டு நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கோம். நீங்க கேரக்டர்லயும் உள்வாங்கி வாழ்ந்துக்கிட்டு அவனை கொல்ல போறீங்க. ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான், நான் உண்மையான பொண்ணே இல்லையே, அவனை போட்டு தள்ள தானே வந்திருக்கோம். அப்பப்ப நீங்க மறந்துடுறீங்க, நான் வேற உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு அப்படின்ட்டு அவ அசிஸ்டன்ட் ஹீரோயினை பங்கம் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படியே அவங்க தப்பிச்சிட்டானா இல்ல யாராவது கடத்திருக்காங்களா? எனக்கு முன்னாடி யாரோ அவனை போட்டு தள்ளிட்டாங்களோ? வாய்ப்பே இல்ல, நீங்க தான் செம்ம கொலைகாரியாச்சு. ஆமா அவன் வந்த உடனே அவனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டுடணும். அதுக்கு நாம இங்க நைட் எஸ்கேப் ஆகணும். பிளான் பக்காவா போட்டு வச்சு இந்த 2 கத்தி எடுத்து வச்சு இங்க வர்றவங்களை போட்டு தள்ளிட்டு அவன் போயிட்டே இருக்கு. ரோவா தான் பேசுறீங்க, ஆனா கொல்லுறீங்களா? கண்டிப்பா கொல்லுவேன் அப்படின்னு அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறா.
அங்க பார்த்தா ஹீரோட அசிஸ்டண்டா இருந்த 4 பொண்ணுங்க அவனை எப்படியோ கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுவும் அரைபோதையில இருக்கிறாங்களா, நீ எங்க இருக்கிறேன் அப்படின்ட்டு அவங்கள பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர்றப்ப, ஏய் 1 2 3 சொல்லி இழுக்குப்பா, இழுக்க முடியல அப்படின்ட்டு 4 பேரும் ஸ்டெச்சில் வச்சு தூக்கிட்டு வரப்ப தூக்கிட்டு வராங்க. அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப அவங்க அப்பா வந்து போட்டு அடி அடிக்கிறாரு. அடிக்கிறதுல மயக்கம் தெளிச்சு எழுந்திரிச்சதும் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஐயோ கொலைகேசனம் உள்ள போயிடுவோமா அப்படின்ட்டு சரி உள்ள கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறப்ப அவ கத்தி எடுத்துட்டு ரெடியா இருக்கா. வந்துட்டாங்க, இதை போட்டுதுன்ட்டு ரெடி பண்ணிட்டு ஓடிட வேண்டியதான் அப்படின்ட்டு ஒன்ன வரும்பொழுது ஹீரோ ரிட்டர்ன் வந்தானே, அவர் உங்களுக்காக மறுபடியும் வந்திருக்காரு, நீங்க அவர் கூட இருக்கிறதா இன்னைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஹீரோ அங்க படுக்க வச்சுட்டு போன உடனே என்ன போனவன் மறுபடியும் திரும்பி வந்துட்டான். அதுவும் நான் அழகா இல்லைன்ட்டு சொல்லிட்டு போனவன் மறுபடியும் திரும்பி வந்திருக்காரு. ஒரு வேலை என்னவா இருக்கும். சரி இப்படியே இவன் போட்டு தள்ளிட வேண்டியதா அப்படின்ட்டு கத்தி எடுத்துட்டு கூத்தலான்னு போறப்ப மயக்கத்துல இருக்கிறவன் ஏஞ்சி அப்படியே அவரோட முகத்தை பார்த்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி இவனை தானே நாம காப்பாத்துறோம் அப்படின்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுத்துறான். மறுபடியும் ஹீரோ என்ன பண்றான், நீ தான் என்னோட அம்மா, நீ தான் என்னோட அம்மா, என் செல்ல டோலி அம்மா அப்படின்ட்டு அம்மான்னு சொல்லி கட்டிப்பிடியா, என்னடா இது கல்யாணம் பண்ணிக்க போற அம்மான்னு சொல்லி கட்டிப்பிடிக்கிறான் அப்படின்ட்டு மறுபடியும் மயன்பட்டு விழுந்துடுறான். என்ன இவன் வித்தியாசமா இருக்கான், இருந்தாலும் கொள்ளுவோம் அப்படின்னு அவ கால் பக்கத்துல போக்குறப்ப அந்த ஷூல இருக்கிற ஒரு சிம்பிளை பார்த்துட்டு இந்த சிம்பிள் அப்படின்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை காமிக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு பொண்ணை கடத்தி போயிட்டு இருக்கிறான், உன்னை நான் கொல்லுவோம் போது, ஐயோ செல்லம் நீ எப்ப வேணாலும் என்ன கொண்டுக்கோ, அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருது அப்படின்னு அந்த பொண்ணை ரேப் பண்ண பார்த்துட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல அங்க கூட வந்துட்டு இருக்கிறவங்களை அட்டாக் பண்றாங்க யாரோ அந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்றவங்களை போட்டு தள்ளிடுறியா, ஏன் மூட கிடக்குறாங்க அப்படின்ட்டு அவன் மறுபடியும் அந்த பொண்ணை ரேப் பண்ண போறான். அங்க வந்து நிக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோயின் தான். அங்க இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணிட்டு ஒழுங்கா அந்த பொண்ணை விட்டுடு, உன்னோட தலைக்கு துண்டா வெட்டிட்டு எடுத்துட்டு வந்தா இவ்வளோ இது, உன் கையை வெட்டிட்டு எடுத்துட்டு வந்தா இவ்வளோ ரேட் அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம், நீ பண்ண தப்புக்கு இது அதிகமான தப்பு அப்படின்ட்டு இங்க பாரு, என்ன நீ கொல்றதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை நான் கழுத்தெடுத்து கொண்டுடுவேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணை கத்தி கதறது. இருந்தாலும் அப்படியே பக்கத்துல போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தன உடனே அங்க இருக்கு பாருங்க ட்விஸ்ட், எந்த பொண்ணை காப்பாத்தினாலும் அந்த பொண்ணு பயங்கரமா ஒரு மயக்கப்படியை தூவி விட்டு 2 பேத்துக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அவ இவளுக்கு மேல வச்சு சண்டை போடுறா. அப்போ இது எல்லாம் உங்களோட பிளானா, மொத்த பிளானா? ஆமா, நீ எந்த பிளானை சேர்ந்தவ, குரூப்பை சேர்ந்தவ அப்படிங்கிறப்ப நான் தோணுது மயக்கப்படி கொஞ்சமா நீ மயங்கிடுவ, இருந்தாலும் உன்னோட வாழ்வீசல திறமெல்லாம் ஏன் அளவுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோயின் கடுப்பாயிட்டு ஏன்னா அவளை குறைச்சி எடை போடக்கூடாது அப்படின்ட்டு அவன் மறுபடியும் சண்டைக்கு வரா. இருந்தாலும் அவன் மயக்கம் கொஞ்சமா ஆகிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவன் மயக்கமா இருக்கிற நேரத்துல ஹீரோ வந்துட்டு அவனை அடிச்சு போட்டு அவக்க வந்து ஹீரோனை காப்பாத்துறான். ஆனா அவ மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அங்க வந்தப்ப அவனோட ஷூ சிம்பிளை மட்டும்தான் அவ பார்த்திருப்பா. இந்த ஷூ சிம்பிளை பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளை காப்பாத்துறது ஒரு விலை இவனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிருக்கா. அதான் அவனும் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அப்படின்னு யோசிச்சான். இவருக்கு இப்ப இந்த பிளாஷ்பேக் ஞாபகம் வந்திருக்கு. வந்து ஹீரோ என்ன பண்ணிருப்பானா, அந்த லேடி வந்தாலே கொல்ல வந்தால நீ எல்லாம் உயிரோட இருக்கவே தகுதி இல்லை அப்படின்ட்டு அவளை போட்டு தள்ளிட்டு அப்படி ஹீரோயின் அலேக்கா தூக்கிட்டு போகும்போது அவன் ட்ரெஸ்ல இருந்து வர அந்த வாசனையும் அவன் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறா. இதான் நடந்த அந்த குட்டி பிளாஷ்பேக்கு. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு அவனை கொல்லாமா அப்படின்னு கத்தி எடுத்துட்டு வந்து நிக்கிறப்ப அப்படியே ஹீரோ அப்படியே பைத்தியக்கார மாதிரியே அம்மா அப்படின்ட்டு அவன் போட்டு தள்ள வர ஒவ்வொரு மூமெண்ட்ல இருந்து எஸ்கேப் ஆகுறான். இவன் தற்காப்பு கலையை கத்து வச்சிருக்கானோ அப்படின்ட்டு டவுட்டா இருக்கே அப்படின்ட்டு இந்த சத்தத்தை கேட்டு வெளியில இருக்கிற ஹீரோவோட 4 கேர்ள்ஸ் உள்ள வந்தோடனே நம்ம இளவரசர் ஒரு நாள் ரைட்லயே அவங்க ஒய்ஃபை கவுத்துட்டாரு அப்படின்னு, ஆனா 2 பேருமே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டபுள் மீனிங்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் நடக்கல, அம்மா அப்படின்னுட்டு இருக்காரு. ஒரு வேலை இளவரசருக்கு நைட்டு மண்டையில் அடிப்பட்டதால ஏதோ ஆயிடுச்சோ அப்படின்ட்டு இன்னொரு ஹீரோ என்ன பண்றான்னா, அப்பாவா நைட்டு நடிச்சவன உன விட மாட்டேன் அப்படின்ட்டு அப்பாவா நடிச்சாங்களா அப்படின்னு அந்த ஆளை துரத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறான். எதுவுமே தெரியாத மாதிரியும் ஒரு பைத்தியக்கார மாதிரி இங்க நடிச்சிட்டு இருக்கிறான் ஹீரோ. அப்படி அவங்க துரத்திக்கிட்டே போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துட்டு கையை வச்சு தடுத்து இப்படி எல்லாம் நீங்க பண்ணதே கூடாது அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்கள பாதி பேத்துக்கு தெரியவே இல்லை.
ஏன்னா ஹீரோவோட அப்பாவுக்குமே தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணை அவங்க தான் பார்த்ததே கிடையாது. நீங்க யாரு அப்படின்ட்டு இவ்வளோ அழகான பொண்ணு அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. நான் தான் இந்த இளவரசி, அதுவும் ஹீரோ கல்யாணம் பண்ற இளவரசி அப்படிங்கிறப்ப அந்த இளவரசி இவ்வளோ அழகா, இந்த இளவரசி வேணான்னு சொல்லிட்டு இவன் ஓடி போனான். இவன் வந்துட்டு மறுபடியும் அடிக்க போறப்ப கரெக்டா இன்னொரு ஆள் வந்து தடுக்கிறாங்க. இவன் வந்துட்டு ஹீரோட அண்ணன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்துட்டு உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, தலையில அடிப்பட்டதான் ஏதாவது ஆயிடுச்சா, கொஞ்ச நாளாவே நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள அது ஆர்குமெண்ட் ஆகுது. இப்படி இருக்கானுன்ட்டு மருத்துவரை வர வச்சிருக்காங்க. அந்த ஆளு நாடியில நடனம் ஆடிட்டு இருக்கிறான். டொட்டொட்டு ஹீரோவுக்கு ஏத்த மாதிரியே அவனும் அங்க பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு எல்லாருக்கும் வர வேண்டிய பிரச்சனை தான் வந்திருக்கு அப்படின்னு. என்ன பிரச்சனை, நீங்க இப்பதானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க, ஆமா, அதனால என்ன பிரச்சனை, அது வந்துட்டு என்னன்னா அவருக்கு வந்துட்டு உங்க துணை தேவைப்படுது, ஒரு மனைவியா நீங்க எப்பவுமே பக்கத்துலயே இருக்கணும், அது ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் கூட நீங்க நெருக்கமா இருக்கிறதுக்கு ஹீரோயின் கத்திடுறா. நீ மறுத்து வர இந்த மங்குஸ் முட்டைனா, இங்க இருந்து நீ போகல, உன் பொணந்தா வீட்டுக்கு போகிறப்ப ஆகா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அவருக்கு தேவையானதை நீங்க கொடுத்தாதான் இந்த பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறப்ப அதான் கொடுக்கவே முடியாது அப்படின்ட்டு ஹீரோயின் முறைச்சிட்டிங்கிறப்ப ஹீரோ என்ன கேட்கறான்னா, கொடுக்க மாட்டி அப்படிங்கிறப்ப உன்னை போட்டு தெளிவுண்டா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கிறா. இது ஒரு வெளியில போனோன்னு எல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோட அப்பா அப்புறம் அவங்க என்ன எல்லாமே. ஆமா, இவர் மருத்துவரே கிடையாது, இவர் நாடக நடிகராச்சே, இவர் எதுக்கு இங்க வந்துட்டு போறாருன்னு கேட்கும்போது எல்லாம் ஹீரோட பிளான் தான். எனக்கு என்னமோ அவன் பைத்தியம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிறப்ப அடா பாவி அப்படின்ட்டு எல்லாத்தையும் வெளியே துரத்தி விட்டு ஹீரோயின சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா வெளியில சவுண்டு வேற மாதிரி கேட்டுட்டு இருக்குது. அதை நினைச்சு எல்லாமே ஓ ஓ அப்படின்ட்டு புது ஜோடி இல்ல அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு உள்ள கர்ணா போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோவை மிதிச்சுட்டு இருக்கும்போது கத்தி எடுத்து போட்டுருவான்னு பாக்குறா. அதை பார்த்து சுதாரிச்சுட்டு ஹீரோ எஸ்கேப் ஆயிட்டு அப்படியே நடிச்சிட்டு இருக்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி அது நீதானே அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறா. என்னது 3 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாத அப்படின்னா ஒன்றும் இல்லையே, மற்றவங்கள்ட்ட நடிக்கிற மாதிரி என்கிட்ட நடிக்காத அப்படின்ட்டு ஷூல அந்த சிம்பிள் இருக்கு அப்படின்னு, இந்த சிம்பிளை வச்சுதான் நீ என்கிட்ட அப்படி நடந்துட்டு இருக்கியா, கொஞ்சம் வெளியில வா அப்படின்னு. அந்த வேலை செய்யற எல்லாத்த காலையும் அந்த ஷூல அந்த சிம்பிள் தான் இருக்கு. இவங்களை யாராவது இருக்கலாம், அவங்க தொச்சிட்டு இருக்காட, அவனா கூட இருக்கலாம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவனா இருக்கவே முடியாது அப்படின்ட்டு எப்படியாவது நான் கண்டுபிடிச்சா ஆகணும், அதுக்கு நான் இங்க இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சு இருக்கிறா. ஹீரோவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவன் நம்மள போட்டு சொல்லதான் வந்திருக்கா அப்படின்னு. கட் பண்ணி இன்னொரு டீம் காட்டுறாங்க. ஒரு 4 பொண்ணுங்க உட்காந்து தீவிரமா வால் பயிற்சி அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஆள் என்டர் ஆகுறான். அது யாருன்னா வேற யாருமே கிடையாது, ஹீரோ தான். ஹீரோ வந்தாலே அந்த 4 கேர்ள்ஸ் அப்படின்ட்டு நான் மீன் பண்ணல, 4 கேர்ள்ஸ் தான் இவங்க. நீங்க நினைச்சது கரெக்டு தான். அவங்க வந்துட்டு அமைச்சர் ஜானோட பொண்ணு கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஏற்கனவே அவங்கள ஒரு டைம் சீக்கிரட்டா பார்த்துருக்கேன். அவங்க இவங்களோட கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாங்க. இவன் வந்துட்டு என்னை கொல்ல வந்தவரா இருக்கும் அப்படின்னு ஹீரோவே சொல்லும்போது அப்படின்னா உங்க பிளான் கெடுமே அப்படிங்கிறப்ப ஹீரோவை போட்டு தள்ளுற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தினதும் அவன் தான். அது இல்லாம இப்ப பைத்தியக்கார மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிறதும் ஹீரோட பிளான் தான். இவனோட பிளான் என்ன அப்படின்னு தெரியல. ஆக மொத்தத்துல ஹீரோயினு கொலை பண்ண வந்திருக்கிறா. இவன் கொலைகாரியை கண்டுபிடிக்க இவன் ஒரு குரூப் வச்சிருக்கிறான். கடைசியில என்ன ஆக போகுதோ தெரியல. எதுக்காக என்ன கொல்ல வந்திருக்கா, யாருக்காக கொல்ல வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியணும். அது மட்டும் இல்லாம ஒரு சில இடத்துல என்ன கொல்ல ட்ரை பண்ணா, ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவளுக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்டவர் இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை காப்பாத்திருக்கேன், அது இன்னும் அவளுக்கு தெரியல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவ என்ன மூவ் பண்றா அப்படின்ட்டு. அதே நேரம் ஹீரோயினை காட்டினா அங்க ஃபர்ஸ்ட்னு வந்துட்டு நீங்க இன்னும் அவரை போட்டு தள்ள போலியே, போட்டு தள்ளி ஆகணுமே. இங்க பாரு, 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒருத்தர் காப்பாத்தினாரு, அவர் வந்துட்டு இங்க இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால இவன் கதையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்புறம் போட்டு தெளிக்கலாமா. எனக்கு என்னமோ நீங்க இதுல பின்வாங்கிறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை அந்த பர்சனை நீங்க லவ் பண்றீங்களா? சேச்சா நமக்கா லவ் செட் ஆகுமா? நம்ம 90ஸ்ல போறத பாவப்பட்டு ஜென்மமாச்சு, அதெல்லாம் செட் ஆகாது. உங்க கண்ணு மொழியை பார்த்தா நம்ப முடியலீங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட அஸ்ட்டு நல்லா பங்கம் பண்ணிட்டு இருக்கிறா. தூக்கிட்டு போயிட்டு அவனுக்கு தெரிஞ்ச முறைகளை வச்சு ஹீரோனை காப்பாத்தி விட்டுட்டு தான் அங்கிருந்து போயிருக்கான். இதை சொன்ன உடனே கன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் என்ன கன்ஃபார்ம்? நீங்க போட்டு தள்ளுறீங்களோ இல்லையோ உங்க லவரை நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. லவ்வர்னா இல்ல, ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், மற்றபடினா ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ நாங்கள் சமாளிச்சுட்டு இருக்க அதே நேரம் ஹீரோ உள்ள வந்துட்டு எங்க டேடி இருக்காருல, டேடி அவர் பேரலை பாக்குறோமா, அதுக்காக நான் ரெடியா வந்திருக்கிறேன், என்னோட மனைவி ரெடியா இருக்காங்களா அப்படின்னு. நானும் ரெடியா தான் இருக்கேன், பக்கத்துல வாங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் கண்ணை காட்ட ஹீரோவும் ரெடி ஆயிட்டு அப்படியே பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆகி போறப்ப அங்க ஹீரோயினை கொஞ்சம் ட்ரெஸ் அப்படியே வேலை தூக்கிட்டே இருக்கிறா. என்ன வாண்டடா வந்து போறாளேன்னு யோசிச்சேன், பக்கத்துலயே கத்தி சொல்லி வச்சிருக்கிறா. ஹீரோ கரெக்ட் வந்து அப்படியே கட் பண்ணலான்னு நினைக்கிறப்ப அவ கத்தியால தான் குத்த போறா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால எங்க அப்பா டெய்லி பழுத்த தூளா சரியா போயிடும், குழந்தை பத்திரம் சொன்னாங்க அப்படின்ட்டு அவ கத்தி எடுக்க விடாம அவன் கையை லாக் பண்ணி பக்கத்துலயே படுத்து தூங்குறான் ஹீரோ. அவனுக்கும் தெரிஞ்சு போச்சு, இவனுக்கும் தெரிஞ்சு போச்சு. போயிட்டு அவன் பக்கத்துல படுத்தோடனே என்ன சொல்றான்னா, இப்படி தனித்தனியா விளங்கி பொறுத்தாலாம் குழந்தை போறதாதான், ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தா குழந்தை பிறந்துருவான் அப்படிங்கிறப்ப இதெல்லாம் யார் சொன்னது? எங்க டேரக்டி எனக்கு பர்சனலா போதிச்சது. அப்ப அது ஒர்க் அவுட் ஆகாது, ஒழுங்கா திரும்பி படுத்துக்கூடாது அப்படின்ட்டு திட்டிட்டு திரும்பி படுத்துட்டு இருக்கு. அதே நேரம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரோ ஹீரோயினை வெளியில கூப்பிட்ற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அவரோட அஸ்டண்ட் தான். முக்கார கழட்ட முடியாம கழட்டிக்கிட்டு, ஆமா இன்னைக்கு ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா அப்படின்னோடனே, ஐயோ அதை நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒருத்தரை மீட் பண்ண போறா. அவரு ஆல்ரெடி அங்க பயத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவர் கேண்டீன் வெளிச்சத்துல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்துல கேண்டீன்லாம் அமைஞ்சு எரியறோன்னே ஆகா காஞ்சனாவோ காஞ்சிருனோ ஏதோ வந்துருச்சோ அப்படின்ட்டு பயந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல கரெக்டாக ஹீரோயின் வந்து முன்னாடி என்னோட அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அங்கே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. நான் வந்துட்டு மறுபடியும் அரண்மனைக்கு வர்றப்ப இவளை மாதிரியே முகமுடி போட்டு இன்னொரு பொண்ணு வந்து நிற்கிறா. நீ எந்த குரூப்புமா, எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னு. அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும் எனக்கு அவசியமே இல்லை அப்படிங்கிறப்ப ஹீரோயினுக்கும் அவளுக்கு சின்னதாக ஒரு ஃபைட் அங்கே வருது. அங்கேருந்து அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிடுது. ஐயோ ஹீரோ எங்கெல்லாம் போய் ஒம்பழுத்து வச்சிருக்கான்னு தெரியலையே, என்ன மாதிரி பல குரூப் உள்ள இறங்கி இருக்குது, இவனை காப்பாற்ற வந்தானா இல்லை போட்டு தள்ள வந்தானான்னு எனக்கே அப்பப்போ டவுட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவ போறா. தலையில ஹீரோ எங்கே போறான்னா ஹீரோனோட வீட்டுக்கு தான் போகிறான். ஹீரோயின் நேற்று நைட்டு போய் பார்த்துட்டு வந்திருப்பாளா, அது வேற யாருமே கிடையாது. ஒரு பொண்ணோட கல்யாணம் மிக்ஸ் பண்ணிப்பாங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பா தான். அவர் ஒரு அமைச்சர். அவர் வந்து மிரட்டி இந்த மாதிரி நான் தான் இனிமேல் உங்க பொண்ணு, அப்போ என்னோட பொண்ணு அவளுக்கு பிடிச்ச அவங்களோட நான் அனுப்பிச்சு வச்சிட்டேன். என்னது இங்க பாரு, இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், உன் தர அந்த தோங்க பரவாயில்லையா அப்படின்ட்டு நைட்டு ஹீரோயின் மிரட்டி வச்சுட்டு போயிட்டு தான் இன்னைக்கு காலையில் ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி நடந்து வராங்க. அங்கே பார்த்தா ஹீரோட 4 கேர்ள்ஸ் இருக்காங்கல்ல, என்ன இங்கே யாரையுமே காணும், அதுவும் தன்னந்தனியாக இவர் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வழக்கம் போல பைத்தியம் மாதிரி, ஏய் மாமா எங்கே இருக்கீங்களோ, நல்லா இருக்கீங்களா, என்ன தனியாக உட்காந்துருக்கீங்க, இப்படிலாம் யாருமே இல்லாத இடத்துல அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களா மாமா அப்படின்ட்டு கூடவே ஒரு பொலதாரியை கூப்பிட்டு வந்துட்டு நானாவே மாதிரி உட்காந்துருக்கிறதா, நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் ஷூட் பண்ண வச்சிட்டாவ அப்படிங்கிறப்ப அவனே வந்து கேட்குறா, என்னையா வீட்டுக்குள்ள ஒரு ஆளையுமே காணும், என்ன பண்ணுறது, என் பொண்ணை எல்லாருமே பார்த்து வச்சுருக்காங்க, நீ வேற ஆளுங்களை மாற்றலைன்னா என் தலையை கரியாக வெட்டிடுன்னு சொல்லி வச்ச, இப்படின்னா நீ ஓவர் கிளீன் பண்ணி வச்சிருந்தா அவனுக்கே சந்தேகம் வந்துடுறியா, ஏன் இப்படி என் உயிரை வளர்க்குற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிக்கிட்டு ஹீரோ வந்துட்டு இங்கே பாருங்க, இங்கே எல்லாம் க்ளீனாக இருக்க மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இங்கே தப்பாக இருக்குது, அதுவும் இங்கே இருக்கிற நூலகத்துக்கு நீங்கள் போய் சர்ச் பண்ணுங்கள் ஒவ்வொரு இடமா போயிட்டு அப்படின்ட்டு ஹீரோ அப்படியே பைத்தியக்கார மாதிரியே நடிச்சுக்கிட்டு அந்த பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் முடிச்சு விளாட்றன்ட்டு அங்கே இருக்கிற நூலகத்தில் போயிட்டு இங்கே ஒரு லெட்டர் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் இதை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு அவனோட கேர்ள்ஸ்கிட்ட பிரித்து வேலையை கொடுத்துட்டு அவன் அங்கே பக்காவாக பிளான் போட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கான். இங்கே ஹீரோடைய டவுட் ஆகுது, அவன் ஹீரோ கூட எப்பவுமே அந்த 4 கேர்ள்ஸ் இருக்காங்களே அவங்கள பற்றி எதுவும் தெரியுமா அப்படின்ட்டு அவளோட அஸ்டன்ட் கேட்டுட்டு இருக்கிறப்ப இல்லை எனக்கு எதுவும் அப்படி எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனால் இங்கே ஹீரோ அவன் தேட வேண்டிய விஷயத்த அங்கே கரெக்டாக தேடிட்டு இருக்கான். ஏதோ ஒரு காயின் அவன் கண்டுபிடிச்சிட்டு யாரோ இவர் கூட டீல் போட்டிருக்க மாதிரி இருக்கு, அப்போ இவரும் உங்களுக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்காரா அந்த அமைச்சர் அப்படிங்கிறப்ப எந்த ஒரு ப்ரூஃப்மே தெரியாமல் அவர் மேலே நம்ம பழி போட முடியாது, அதை எதுக்கு எடுத்து வச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயின் தேடிட்டு வந்தவன்
ஒருவேளை இந்த இடத்துல இருப்பானா அப்படிங்கிற மாதிரி அவ சந்தேகத்துடைய கதவை தொடக்கலாக போறப்ப மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்து நடிச்ச மாதிரி அந்த 4 கேர்ள்ஸும் ஐயோ எங்க இளவரசர் சிவரேதி குதிச்சு அங்கேருந்து கீழே விழுந்து மயக்கம் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸை போட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் பதறி அடிச்சு போயிட்டு என்னாச்சு நீங்க தான் கொண்டாட்டி கரெக்டா பாத்துக்கிறது இல்லையா, இந்த வயசுல போய் கண்ணாமூச்சி ஆடுறான்னு சொல்லி எகிரி குதிச்சு இருக்காரு அப்படிங்கிறப்ப ஐயோ இந்த பைத்தியக்காரன் வேற அப்பப்போ நார்மலா இருக்கான் அப்பப்போ பைத்தியம் ஆயிடுறான் அப்படின்னு ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஆனா இங்க எதுவுமே சரியில்லை அப்படிங்கிறது அவளுக்கு லைட்டா ஃபீல் ஆகுது. அதே நேரம் ஹீரோட அவங்க அப்பா வந்து திட்டிட்டு இருக்காரு, நீ அவனோட இடத்துக்கு ஆசைப்படுறியா, இல்ல அவனோட இடத்துக்கு தான் ஆசைப்படல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க போட்டு திட்டிட்டு இருக்காரு. அதே நேரம் தான் 4 கேர்ள்ஸ் சத்தம் போட்டு வராங்க, மறுபடியும் இளவரசருக்கு அடிபட்டுச்சுன்ட்டு. அதை கேட்டு சாக்கான ஒரு ஃபாதர் வந்துட்டு மறுபடியும் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறப்ப இவரு மறுபடியும் பழைய மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அதுவும் செவராதி குதிச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோனை பிடிச்சி கேட்கிறாரு, ஏமா நீ தான் கூட இருந்தியம்மா, ஏமா பத்திரமா பாத்துக்க வேண்டியதானே அப்படின்ட்டு அவரு அங்க புலம்பிட்டு கொஞ்சம் ஒரு பதட்டப்பட்டே பேசிட்டு இருக்காங்க. அந்த 4 கேர்ள்ஸ் வந்துட்டு நான் இவங்க தனியா கூப்பிட்டு போறேன் இவரை சரி பண்ண அப்படின்ட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போக பாக்குறாங்க. அதே நேரம் ஹீரோட அண்ணன் வந்துட்டு ஹீரோனை அப்படி கிராஸ் பண்ணி போறப்ப இந்த வாசம் அப்படின்ட்டு இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா ஹீரோயினை காப்பாத்தினது ஹீரோட அண்ணன் அப்படிங்கிற மாதிரி இப்ப இவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நாம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த நியூ ட்ராமா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த ட்ராமா செட் ஆகல அப்படின்னா வேற ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா வச்சிருக்கோம், அதை அப்படியே நம்ம அப்லோட் பண்ணிடலாம். இதை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க சொல்ற ஃபீட்பேக்ல தான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ போடுறது எப்படிங்கிறத நாங்க யோசிப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க.